வாங்க இன்றைக்கி நாம் புடலங்காய் விதை இருக்குதுல்ல அதில் ஒரு சட்னி செய்யலாம். அதுக்கு விதை உள்ளே இருக்கிறத எடுத்து வச்சுக்காங்க. கொஞ்சம் நல்லா அப்படி கிள்ளனா கிள்ளுற மாதிரி விதையாக எடுத்து வச்சுக்காங்க. ரொம்ப முத்தனதாக இருந்தால் நல்லா இருக்காது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு 4-5 பல் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நேரம் வணங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக நாம் வரமிளகா, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வணக்கிக்கலாம். இதையும் வணக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள், அடுத்ததாக இந்த பொடலங்காய் விதை இருக்குதுல்ல அதை கொட்டியிருக்கிறேன். கொட்டி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன். இதையும் கொஞ்சம் நேரம் வணங்கிடலாம். இந்த விதை தண்ணி விடும் லைட்டாக. இந்த தண்ணி வத்துற அளவுக்கு வணக்கினா போதும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. தண்ணி வத்துற அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து கொட்டிக்கிட்டு அடுத்ததாக நாம் தக்காளி சேர்த்திக்கலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்தியாச்சு. தக்காளி சேர்த்தி இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன். இந்த தக்காளியும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பாருங்கள், எல்லாம் எடுத்து வணக்கி இதில் கொட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நான் உரலில் ஆட்டதுனால அப்படியே போடுறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனா கட் பண்ணி போட்டுக்காங்க. எல்லா சட்னியும் உரலில் ஆட்டி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இதுக்கு தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. இதே தண்ணி சரியாக இருக்கும். பத்தலைனா மட்டும் கொஞ்சமாக ஊற்றி சட்னி கல்லாட்டம் இருக்கிற மாதிரி அரைச்சிக்காங்க. அரைச்சி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.